Good morning students, welcome to our math class. So last class என்ன பார்த்துட்டு இருந்தோம், exercise 9.1 பார்த்துட்டு இருந்தோம். So first one, so I think 1 to 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. The next 9th one 10th one also finished. So now we move to the 8th sum. What is the 8th sum? In a football match, a goalkeeper of a team can stop a goal 32 times out of 40 attempts tried by team. ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் ஒரு கோல் கீப்பரோடைய வேலை என்ன? ஸோ கோல் இருந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறது வேலை, கரெக்டாக? அப்போ இந்த கோல் கீப்பர் ஆஃப் எ டீம் கேன் ஸ்டாப் த கோல், கரெக்டாக? ஸோ 32 times out of 40 attempts. ஸோ 40 attemptsல இந்த 32 times என்ன பண்ணிட்டார் இவர்? கோலை ஸ்டாப் பண்ணிட்டார். ஓகேவா? Find the probability that the opponent team can convert the attempt into a goal. அப்போ 40 attemptல 32 times கோல் கீப்பர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஸோ அப்போ அவங்க எத்தனை கோல் எடுத்திருக்காங்கன்னு மீனிங்கு 42லேருந்து 32 40லேருந்து 32 சப்ராக்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் த ஆன்சர்? 8. அப்போ ஆப்போனண்ட் டீம் வந்து எத்தனை கோல் போட்டிருக்கு? 8 கோல் போட்டிருக்கு. ஓகேவா? வாட் இஸ் த கொஷின்? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஆப்போனண்ட் டீம் கேன் கன்வெர்ட் த attempt into a goal. அவங்க கோல் அட்டம் பண்ணதுக்கான what is the probability அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கு. ஸோ we will work out on the board. ஃபுட்பால் மேட்ச்சு என்ன பண்ணிக்கிறோம்? டோட்டல் அட்டம்ப்ட் எவ்வளவு? 40. ஸோ ஸ்டாப் த கோல் எத்தனை? 32. ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணால் 8. அதுதான் என்னது? அட்டம் டு கோல். ஓகேவா? வாட் இஸ் த கொஷின்? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி that the opponent team can convert the attempt into a goal. ஸோ அப்போ attempt கோலுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கொஷினில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணிக்குவோம். லெட் த ஈவெண்ட் see that question. அப்போ let E be the event of getting opponent team can convert the attempt into a goal. ஓகேவா? பி த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொஷின் உள்ளதே ரைட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வாட் இஸ் த மெயினான வேர்டு? அட்டெம்ப்ட் இன்டு த கோல், கரெக்டா? ஸோ வாட் இஸ் த என் ஆஃப் இ? என் ஆஃப் இ பர் அட்டெம்ப்ட் டு த கோல் எத்தனை? 8. ஸோ வாட் இஸ் த பி ஆஃப் இ ஃபார்முலா? என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் இ வி நோ தட் 8. What is the n of s? N of s means the total. What is the total attempt? Total attempt is n of s equal to 40. What is it? N of s equal to 40. So here you have to write that 1 8s are 5 8s are 40. That's all answer. Okay, well. ஸோ வாட் இஸ் த மெயினான வேர்டை மட்டும் நான் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் ஃபார் கிளாரிஃபிகேஷன் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகேவா? ஸோ டோட்டலாக 40 அட்டம்ப்ட்டு, அதில் 32 அட்டம்ப்ட்ஸ் என்ன பண்ணிட்டாரு? கோல் கீப்பர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ வாட் இஸ் த ரிமைனிங்? தட் இஸ் த அட்டம்ப்ட் டு கோலாக மாறினது. ஓகேவா? இது வந்து என்னது? ஸ்டாப் த கோல்னால் கோல் கீப்பர், இது ஆப்போனண்ட் டீமுக்கு வந்து கிடைச்ச கோல், நம்பர் ஆஃப் கோல்ஸ். ஸோ கொஷின் என்னது அப்படின்னா, லெட் இ பி த ஈவெண்ட் ஆஃப் ஆப்போனண்ட் டீமுக்கு கிடைச்ச அட்டெம்ப்ட் இன்டு த கோல் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அட்டெம்ப்ட் கோல்னால் 8. ஸோ 8 வாட் இஸ் த ஃபார்முலா? பி ஆஃப் இ என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ் 8 by 40. இந்த 40ங்கிறது என்னது? டோட்டல் அட்டெம்ப்ட்ஸ். ஸோ அப்போ 1 8s are 5 8s are. That's all. Types of events. We have seen some important cases of events already. So when the childhood of happening of two events are same, they are known as equally likely events. What is it பாருங்க? we toss a coin. ஸோ இப்போ நம்ம ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா getting a head or tail.
ஒன்று டெய்ல் விழுகணும் இல்லைன்னா ஹெட்டு விழுகணும். கரெக்டாக? ஸோ ரெண்டுக்குமே என்ன இருக்குது, ஈக்குவலி சான்சஸ் இருக்குது. ஸோ அது பேர் தான் என்னது, ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒன்று ஹெட்டு விழுகணும் இல்லைன்னா என்ன விழுகணும், ஃபெயில் விழுகணும், சரி டெய்ல். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இஃப் யூ ரைட் த எக்ஸாம் எழுதுகிற அப்படின்னா ஒன்று யூ கெட் அ பாஸ் ஆர் ஃபெயில். ஒன்று பாஸ் ஆகணும் இல்லைன்னா என்ன ஆகணும், ஃபெயில் ஆகணும். ஸோ அப்போ அதுவும் என்னது மீனிங்கு, ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். கரெக்டாக? நெக்ஸ்ட், a dice is rolled, then getting on odd number and getting on even number are equally likely events. ஆமாம் தானே? டைஸ் எடுத்து ரோல் பண்ணால் கூட மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்குது, ஏதாவது ஒரு ஃபேஸ் தான் நமக்கு தெரியும். கரெக்டாக? டைஸ் எடுத்து ரோல் பண்ணாலும் இட் ஹேஸ் அ 6 ஃபேஸஸ். பட் ரோல் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு சைடு தானே காமிக்கும், அதை தானே நம்பராக கன்சிடர் பண்ணுவோம். தட் நம்பர் ஈவன் நம்பர் ஆர் ஆட் நம்பர், அதுதான் இங்கே சொல்லியிருக்கு, என்ன கொடுத்துருக்கு. ஸோ ஒன்று ஆட் நம்பர் கிடைக்கும் ஆர் ஈவன் நம்பர் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஸோ whereas getting on even number and getting one are not equally likely events. ஸோ இப்போ ஈவன் நம்பர் ஒன்னும் ஈவன் நம்பர் 1 அண்ட் கெட்டிங் 1 அப்படின்னு ப்ராபபிலிட்டி இஸ் 1 அப்படின்னு அந்த ஈவெண்ட் இஸ் ஷுர் டு ஹேப்பன். இந்த ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக நடக்கும். சச் ஈவெண்ட் என்ன அப்படின்னா இஸ் கால்டு ஷுர் ஈவெண்ட் ஆர் சர்டைன் ஈவெண்ட். கரெக்டாக? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி இஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா தட் ஈவெண்ட் இஸ் கால்டு ஷுர் ஈவெண்ட் ஆர் சர்டைன் ஈவெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், த அதர் எக்ஸ்ட்ரீம் கேஸ் வந்து என்ன, இந்த ப்ராபபிலிட்டியோடைய வேல்யூ 0, P of E equal to 0 அப்படின்னா தட் ஈவெண்ட் இஸ் கால்டு இம்பாசிபிள் ஈவெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காயினை ஃப்ளிப் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் ஒன்று ஹெட்டு விழுகும் இல்லைன்னா டெய்ல் விழுகும். பட் வி கான்ட் கெட் என்னது போத் ஹெட் அண்ட் டெய்ல். கரெக்டாக? அஃப்கோர்ஸ். அப்போ ஒரு ஹெட்டு விழுந்தால் டெய்ல் விழுகாது, டெய்ல் விழுந்தால் ஹெட் விழுகாது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் பேர் தான் என்னது அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், or rain and sunshine mutually exclusive. கேட்குறா பாருங்க, மழையும் அண்டு சன்ஷைன். சன்ஷைன்னா என்னது? ஸோ அப்போ ரெயினா மழை, சன்ஷைனா என்னது, சன்ரைஸ் இல்லையா? ஸோ சன்ஷைன் என்னது, இல்லை சன்லைட். ஸோ அப்போ அது ரெண்டுமே எப்படி இருக்கும், மழை வந்தால் சன் இருக்காது இல்லையா? ஸோ ஐ மீன் அந்த வெளிச்சம் இருக்காது. ஸோ அப்போ இது ரெண்டுமே என்னது, ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்காது, ஒன்று நடந்தால் இன்னொன்று நடக்காது. ஸோ அப்போ இது டெஃபினெட்லி வி கால் அஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். கரெக்டாக? நெக்ஸ்ட், what about choosing a kings and hearts from a pack of 52 cards? ஸோ இந்த கிங்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் என்னவும் இருக்கணும் அண்டு ஹார்ட். இஸ் இட் பாசிபிள்? எஸ், அஃப்கோர்ஸ் பாசிபிள். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 52 கார்ட்ஸு, அந்த 52 கார்ட்ஸில் 4 டீம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். வாட் இஸ் இட், HSCDன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ HSCD பார்த்தோம் அப்படின்னா, ஸோ H ரெப்ரசண்ட் ஹார்ட். கரெக்டாக? ஸோ ஹார்ட்டில் 13 கார்ட்ஸ் இருக்குது. 13 கார்ட்ஸில் ஸோ வாட் இஸ் ஏ, கிங்கு, குயின்னு, ஜாக்கு, ஆஸ், ரிமைனிங்காக 2 to 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ். ஸோ அப்போ ஹார்ட்டில் கிங் இருக்குது தானே? ஸோ அப்போ இது வந்து பாசிபிள். கரெக்டாக? இட் இஸ் நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஓகேவா? நெக்ஸ்ட், a dice is thrown, let E be the event of getting on even face. ஒரு டைஸை த்ரோ பண்ணுறோம், we want what is it, even face. ஈவன் நம்பர்ஸ்னால் எது 2, 4, 6 வந்துச்சுன்னா that is a even face. Then the event of getting on odd face.
அப்போ இந்த 2 4 6 ஈவன் நம்பர் அப்படின்னா வாட் ஆர் த ஆட் நம்பர்ஸ் 1 3 5 தோஸ் ஆர் ஆல் ஆட் நம்பர்ஸ். அப்போ ஸோ இது ஒரு டாப்பிக்கில் வந்துடுது, அது ஒரு டாப்பிக்கில் வந்துடுது இல்லையா. அப்போ போத் ஆர் என்னது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். ஓகேவா, போத் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக் த ஈவன் நம்பர் அப்படின்னா ஈன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க அந்த ஈவெண்ட்டை. அப்போ இந்த ஆட் நம்பர் அதுக்கு ஆப்போசிட்டு தானே, கரெக்டாக. காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்ன மீனிங், ஆப்போசிட்டுன்னு மீனிங் வரும். ஓகேவா. ஸோ இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி எப்படி கொடுக்குறோம், இ டேஷ் ஆர் இ பவரில் சி. நம்ம செட் லாங்குவேஜில் படிக்கிறோம் இல்லையா, சீனா காம்ப்ளிமெண்ட்டுன்னு, அந்த மாட்டம் தான். அப்போ அங்கேயும் நம்ம அப்படி தானே போடுவோம். ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா யூனிவர்சல் செட்டிலேருந்து எதை மைனஸ் பண்ணுவோம், ஏ செட்டை மைனஸ் பண்ணுவோம். கரெக்டாக. ஸோ அதே மாட்டோம் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா யூனிவர்சல் செட்டுன்னா இங்கே என்ன மிஸ் அப்படின்னா இந்த ஹோல் ப்ராபபிலிட்டி. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹோல் ப்ராபபிலிட்டி, 1. ப்ராபபிலிட்டியோடைய மேக்ஸிமம் ஆன்சரே எது தான், 1 தான். கரெக்டாக. ஸோ அப்போ வி ஹேவ் டு அப்போ ஈவெண்ட் ஆன்சரை எதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும், 1லேருந்து சப்ராக்ட் பண்ண வி கெட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆன்சர். So next, it is a very important, this is a formula for that exercise 9.2. ஓகேவா, 9.2 குரிய எக்ஸசைஸ் குரிய only one formula is P of E plus P of E dash equal to 1. What is this miss அப்படின்னா, ஸோ E what is it, E and E dash, E dashனா என்னது, காம்ப்ளிமெண்ட். கரெக்டாக. E and E dash ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் E ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E dash இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா. ஸோ அப்போ இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து இன்னொன்று கேட்டிருந்தானா we have to use this formula. ஓகேவா. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கேட்டிருந்தானா அப்போ எது கொடுத்துருப்பா, ஈவெண்ட் கொடுத்துருப்பா. கரெக்டாக. ஸோ ஈவெண்ட் கொடுத்துருந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேட்டாலும் we have to use this formula. You have to first memorize this. What is the formula? What is the formula? P of E plus P of E dash equal to 1. What is it? P of E plus P of E dash equal to 1. So write this formula. So first you have to write the events E and E dash are mutually exclusive since P of E plus P of E dash equal to 1. Okay va. Next. So example 9.4, what is the probability that it will rain tomorrow is 91/100. ஸோ அவங்க ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூவே கொடுத்துட்டாங்க. எதுக்கு, will rain on tomorrow. What is the probability that it will not rain tomorrow? ஸோ அப்போ rain tomorrow இது வந்து என்னது, not rain tomorrow. அப்போ both are என்னது, ஸோ இது வந்து ஈவெண்ட்டுன்னு எடுத்தோம்னா இது வந்து என்னது, இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இது ஒரு ஈவெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய காம்ப்ளிமெண்ட்ரி தான் இது. கரெக்டாக. எப்படி மிஸ் அப்படின்னா நாட் வச்சு வந்துருக்கு இல்லையா. ஸோ ஆப்போசிட்டுன்னு தானே மீனிங். இது மழை பெய்யறதுக்கான ப்ராபபிலிட்டி, இது மழை பெய்யாததுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ ஆப்போசிட். கரெக்டாக. ஸோ அப்போ ஆப்போசிட்டு அப்படின்னா இது நடந்துச்சுன்னா இது நடக்காது, அப்படி தானே. ஸோ அப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா we know the formula. What is it? P of E plus P of E dash equal to 1. அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா those events are என்னது, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா what is the formula? P of E plus P of E dash equal to 1. 9.4, what is it? Let E be the event of even that it will rain tomorrow அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக. ஸோ கொடுத்தனால அதை let E be the eventன்னு எடுத்துக்கிறேன். கொஷினில் இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க 91/100. அப்போ E dash என்னது அப்படின்னா E dash be the dashனாவே காம்ப்ளிமெண்ட்டு, be the event என்னது that it will rain, it will rain அப்படின்னு அங்கே கொடுத்துருக்கா. நம்ம என்ன எழுதணும், it will not rain tomorrow. rain
tomorrow. ஓகேவா, இட் வில் ரெயின் டுமாரோன்னு போட்டால் ஈன்னு எடுத்துக்கிறோம். வில் நாட் ரெயின் டுமாரோன்னு போட்டால் இ டேஸ். அப்போ பி ஆஃப் இ டேஸ். இதுதான் கொஷின். அப்போ திஸ் ஆ காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸாக இருந்தால் what is the formula? Mutually exclusive events are both are mutually exclusive events. அப்போ mutually exclusive events அப்படின்னா what is the formula? P of நம்ம இந்த எக்ஸசைஸ்க்கு காம்ப்ளிமெண்ட்ரி மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் வச்சு படிக்கிற ஒரே ஒரு ஃபார்முலா P of E plus P of E dash equal to 1. This is a formula. ஓகேவா? So what is the P of E? P of E is a 91/100. So 91/100 plus P of E dash equal to 1. So இப்போ P of E dash மட்டும் வச்சுக்கோம். So 1 minus 91/100. So எப்படி சப்ராக்ட் பண்ணணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் இல்லையா? 100 minus 91/100. So 100ல 91 போச்சுன்னா what is the answer? 9. 9/100. Correcta? This is enough. So if you can simplify into decimal point அப்படின்னா, so what is the decimal point? 0. கீழே எத்தனை ஜீரோ இருக்குது? 2 ஜீரோ, மேலே ஒரு நம்பர். அப்போ நீ என்ன பண்ணணும்? ஒரு நம்பரை எழுதிட்டு எத்தனை ஜீரோ இருக்குது? 2 ஜீரோவா? அப்போ ஒரு நம்பருக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு, இந்த ஜீரோக்கு ஃப்ரண்ட்டில் 9. கரெக்டா? ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 0.09. திஸ் இஸ் அ சான்ஸ். ஓகேவா? டவுட் இருக்கா? ஸோ வில் ரெயின்னு போட்டால் P of Eன்னு எடுத்துக்கிறோம். வில் நாட் ரெயின் போட்டால் P of E dash. ஸோ அப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா what is the formula? P of E plus P of E dash equal to 1. ஸோ வேல்யூவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம், we get the answer. ஓகேவா? exercise 9.2. 9.2ல fourth sum is a homework for you. What is the question அப்படின்னா, if a probability of a player winning a particular tennis match is 0.72. winning a particular tennis match is 0.72. correcta? What is the probability that the player losing the match? ஸோ அப்போ நீ எப்போ போல் என்ன பண்ணிக்கோ. ஸோ இது வந்து வின்னிங்னு சொல்லியிருக்காங்க, இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க? லூசிங்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீ எப்போ போல் என்ன பண்ணிடு? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெயின் ஆன் டுமாரோ வில் நாட் ரெயின் ஆன் டுமாரோ. ஸோ அப்போ அங்கே வந்து நாட் வச்சு ஆப்போசிட் மீன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்னது? வின்னிங். வின் அதோடைய ஆப்போசிட் என்னது? லூஸ் தானே. ஸோ ஆப்போசிட்டு தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? எப்பவும் போல் P of Eன்னு சொல்லிவிட்டு இதை எடுத்துக்குவோம். P of ஈவெண்ட். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? let E be the event of a player. ப்ராபபிலிட்டிக்கு அப்புறம் என்ன இருக்குது? a player winning particular tennis match. ஸோ அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ரைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? P of E equal to 0.72ன்னு ரைட் பண்ணுவோம். கரெக்டாக? இந்த Pங்கிறது என்னது? இது ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன எழுதியாச்சு? ஈவெண்ட்டுன்னு எழுதியாச்சு. கரெக்டாக? இது எல்லாத்தையும் என்னன்னு எழுதியாச்சு? ஈவெண்ட்டுன்னு எழுதியாச்சு. ஸோ அப்போ இந்த ப்ராபபிலிட்டி வேர்டுக்கு பதிலாக P, இது ஃபுல்லாக ஈவெண்ட், அதனால் E ஈக்குவல் டு 0.72. இந்த 0.72வை 72/100ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 72/100ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் E டேஷ்னால் என்னது? let E dash be the, இந்த ப்ராபபிலிட்டிக்கு அப்புறம் என்ன இருக்குது? இந்த பிளேயர் லூசிங் த மேட்ச். ஓகேவா? ஸோ இது அப்படியே டிட்டோ எது மட்டுமே இப்போ நம்ம போட்ட ரெயின் நாட் ரெயின் அப்படிங்கிற சம்ம மாட்டோமே. ஓகேவா? இந்த மாடல் மிஸ் இப்போ போட்டேன் இல்லையா, அதே மாடல் ட்ரை பண்ணுங்கள், we get the answer. So example 9.5, what is it? In a recent year of the 1184 centum scorers in various subjects in 10th standard public exam,
233. ஸோ டோட்டலாக ஒரு ரீசெண்டாக நடந்த ரீசெண்ட் இயர்னால் அது லாஸ்ட் இயர் இல்லைனா ப்ரீவியஸ் இயர் இந்த மாதிரி இயரில் ஒரு எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமு ஃபார் த 10th. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா 1184 சென்டம் ஸ்கோரர்ஸு இருக்காங்க ஃபார் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நிறைய சப்ஜெக்டில் இந்த மட்டும் சென்டம் எடுத்தால் டோட்டலாக 1184. மொத்தம் எத்தனை சென்டமா? சென்டம்னா என்னது? 100க்கு 100 எடுக்கிறது தான் சென்டம் இல்லையா? ஸோ அது மாட்டம் நிறைய சப்ஜெக்டில் எடுத்திருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா 1184 சென்டம் ஸ்கோரர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ மொத்தம் அப்படிங்கிறது இதை சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம்? N of S. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் சென்டம் ஸ்கோர்ஸ் என்னது? N of S. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 233 இன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க? 233. ஓகேவா? நெக்ஸ்ட் சோசியல் சயின்ஸில் 125 அண்ட் 106 வந்து சயின்ஸ். இஃப் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் செலக்டட் அட் ரேண்டம், ஒரு ஸ்டூடெண்ட்டை ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் that selected student, அந்த ஸ்டூடெண்டோடைய ப்ராபபிலிட்டி எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ சென்டம் ஸ்கோரர் இன் மேத்தமெட்டிக்ஸ். அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா மேத்ஸில் சென்டம் எடுத்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எது கேட்குறாங்க? மேத்ஸுக்கான சென்டம் ஸ்கோரர் அப்படின்னு சொன்னனால லெட் E1 பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என்னது? சென்டம் ஸ்கோரர் இன் ஏ மேத்தமெட்டிக்ஸ். அப்படியே கொஸ்டினில் உள்ளதை ரைட் பண்ணிட்டேன். கரெக்டாக? ஸோ மேத்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்டு சென்டம் எடுத்திருக்காங்க? 233. ஸோ அப்போ N of E1 ஈக்குவல் டு 233. ஸோ என்ன மிஸ் நீங்கள் இது மாட்டெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அன்வான்டாக என்ன இருக்கோ அதெல்லாமே நான் வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். பிகாஸ் இட் இஸ் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ அப்போ மேத்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு? 233 எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் அ P of E1? எப்போவுமே N of E1 கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. வாட் இஸ் அ P of E1? N of E1 by N of S. வாட் இஸ் அ N of E1? 233 by வாட் இஸ் அ N of S? 1184. ரைட் பண்ணியாச்சா? இனஃப். ஓகேவா? What is the second question? Is not a centum scorer in science. Second question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா not a centum scorer. அப்போ நாட் அ சென்டம் ஸ்கோர்னால் காம்ப்ளிமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரிஜினலாக சயின்ஸ் எத்தனை பேர் சென்டம் எடுத்தான்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் we can find out not a centum scorer in science. அப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் E2 be the event of getting centum scorer in science. சயின்ஸில் ஒரிஜினலாக எத்தனை பேர் சென்டம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? E2 டேஷ் கண்டுபிடிப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ சென்டம் ஸ்கோரர் சயின்ஸில் எவ்வளவு? 106 in சயின்ஸ் கொடுத்துருக்காங்களா? 106 in சயின்ஸ். அப்போ N of E2 வந்து 106. what is the P of E2 formula? N of E2 by N of S. அப்போ 106 by 1184. ஓகேவா? கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க? நாட் அ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸுன்னு கேட்டிருந்தாங்க. சயின்ஸுன்னு ஈவெண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன்? சயின்ஸுன்னு ஈவெண்ட்டை E2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? சயின்ஸுங்கிற ஈவெண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? E2 நாட் அ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸு அப்படின்னா E2 டேஷ். ஸோ அப்போ E2 டேஷ். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியுமே, என்ன ஃபார்முலா? P of E ப்ளஸ் P of E டேஷ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? மிஸ் இது ஈவெண்ட் 2ms. அப்போ நீங்கள் E2 டேஷ்னு போடுங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி நாட் அ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸுனால E2 டேஷ் இங்கே இருக்குது. 1 மைனஸ் P of E2 இந்த சைடு போயிடுச்சு இந்த ஃபார்முலாவில். கரெக்டாக? E2க்கு P of E2 வேல்யூ இருக்கா? எடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? ஸோ இந்த 1ஐயும் இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 1000 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 1184 மைனஸ் 106 by 1184. So what is the answer? Subtract பண்ண 1878 by 1184.
ஓகேவா? டவுட் இருக்கா? ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒரு 3 மார்க் கொஷின். ஓகேவா? Is 9.2. What is the first question? A company manufactures 10,000 laptops in 6 months. ஸோ ஒரு கம்பெனி எத்தனை லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ணது? 10,000 லேப்டாப். Out of which 25 of them are found to be defective. ஸோ இந்த 10,000 லேப்டாப்பில் 25 லேப்டாப் என்னவா இருக்குது? டிஃபெக்டிவ். டிஃபெக்டிவ்னா ரிப்பேர். ஓகேவா? டேமேஜ் வாட் எவர். When you choose a one laptop from the manufacturer, what is the probability that the selected laptop is a good one? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? நீங்கள் ஒரு லேப்டாப் செலக்ட் பண்ண போகிறீங்க. அந்த லேப்டாப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா குட் ஒன்னாக இருக்கணும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி அப்படின்னு கொஷின். எக்ஸசைஸ் 9.2ல் ஃபர்ஸ்ட் சம். ஸோ டோட்டல் லேப்டாப்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 10,000. டோட்டல் அப்படின்னு சொன்னாவே வி ஹாவ் டு டேக் அஸ் n of s ஈக்குவல் டு 10,000. ஸோ டிஃபெக்டிவ் எவ்வளோ இருக்குது? 20. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஸோ டிஃபெக்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. பட் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? குட் ஒன்று. ஸோ நான் டிஃபெக்டிவ் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ லெட் இ பி த ஈவெண்ட் ஆஃப் ஈவெண்ட். என்னது கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? லேப்டாப் இஸ் குட் ஒன். அப்போ என்னது? லெட் இ பி த ஈவெண்ட் தட் லேப்டாப் நம்மகிட்ட எது இருக்குது? டிஃபெக்டிவ்க்கான கவுண்டிங் தான் இருக்குது. ஸோ அப்போ லேப்டாப் இஸ் டிஃபெக்டிவ். எது கொஷனில் கொடுத்துருக்காங்க? கிவனில் என்ன இருக்குது? டிஃபெக்டிவ் தான் இருக்குது. அப்படிங்கிறனால நான் ஈங்கிற ஈவெண்ட்டை என்னென்னு எடுத்துக்கிறேன்? டிஃபெக்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த என் ஆஃப் இ? என் ஆஃப் இனா டிஃபெக்டிவோடைய கவுண்டிங்கு 25. ஸோ வாட் இஸ் த பி ஆஃப் இ? n of e by n of s. What is the n of e? 25. n of s 10,000. கரெக்டா? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இ டேஷ் தான் கேட்டிருக்காங்க. எப்படி மிஸ் அப்படின்னா இது டிஃபெக்டிவ் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்கா. கொஷினில் எதுவும் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் ஒன். ஸோ டிஃபெக்டிவ்க்கு ஆப்போசிட்டு தான் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப். ஸோ இப்போ லெட் இ டேஷ் பி த event that the laptop is good one. The laptop is good one. So what is that? P of E dash கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ நமக்கு we know that what is a P of E plus P of E dash equal to 1. கரெக்டா? ஸோ இது எப்படி இ டேஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஃபார்முலா படி எழுதுகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த குட் ஒன்ங்கிறது எதுக்கு ஆப்போசிட்டு அப்படின்னா டிஃபெக்டிவ்க்கு ஆப்போசிட். கரெக்டா? ஸோ அதனால தான் நம்ம என்ன எழுத முடியுது? இந்த ஃபார்முலாவை ரைட் பண்ணிக்க முடியும். both are mutually exclusive. both are mutually exclusive. ஸோ ஒன்று அது லேப்டாப் நல்லதாக இருக்கணும், இல்லைன்னா அது ரிப்பேர் ஆனதாக இருக்கணும். ஸோ நல்லதும் அது ரிப்பேராகவும் இருக்கும், நல்ல லேப்டாப்பாகவும் இருக்கும் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஒன்று குட் ஒன்னாக இருக்கும், இல்லைன்னா டிஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டும் என்னது? காம்ப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரி வச்சு வந்துருச்சுனாவே அது வந்து என்னது? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு வந்துட்டாவே what is the formula? P of E plus P of E dash equal to 1. What is the P of E? 25 by 10,000. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்? 25 by 10,000 போட்டாச்சா? ப்ளஸ் P of E dash equal to 1. ஸோ அப்போ என்னது? P of E dash மட்டும் வச்சுட்டு ஸோ 1 minus 25 by 10,000. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? எப்பவும் போல் இதோட மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ மல்டிபிள் பண்ணால் 10,000லேருந்து எதை -5 பண்ணணும்? 25 மைனஸ் பண்ணணும்.
மல்டிபிள் பண்ணால் 10,000 minus 25 by 10,000. சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது? 9,975 by 10,000. both are come in 5 table. கரெக்டாக? ஸோ 5 டேபிளை வச்சு கட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 5s are 10 போட்டுருவோம். ஸோ பேலன்ஸ் 30 அப்படியே ரிட்டைன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இங்கே என்னது? 1 5s are 5, பேலன்ஸ் 4, 5 9 5s are 45, so balance 4, 9 5s are 45, balance 2, 5 5s, correct? Again it is come in 5 table. What is it? 4 5s are 10, balance 2 0, correct? Inga 3 5s are 15, balance 4, 9 5s are 45, balance 4, 9 5s are 45. What is the final answer? 399 by 400. That's all.